அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இதுவரை 5ஆம் இடமான மிதுன ராசியில் இருந்து வந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான கடக ராசிக்கு உச்சம் பயிற்சியாக போகிறாருங்க. இந்த உச்ச பயிற்சி அப்படிங்கிற நிகழ்வு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் நடைபெறவிருக்கு. சுமார் ஒரு வருட காலகட்டங்களுக்கு 6ஆம் வீடான கடக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். குரு தனுசு மற்றும் மீன ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் இந்த கடக ராசியில் மட்டும்தான் தன்னுடைய உச்ச நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவோங்க. குரு அப்படின்னாவே ஒருவருக்கு கல்வி, செல்வம், பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணம், வண்டி வாகனம், பட்டம், பதவி, திருமணம், அரசியல் சார்ந்த யோகங்களை தரக்கூடிய இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட தான் பார்க்கக்கூடிய இடத்துக்கு எப்போவுமே பலம் அதிகம்னு சொல்லுவோம். அப்போ குருவுடைய பார்வை விருச்சக ராசி மேலேயும் மகர ராசி மேலேயும் மீன ராசி மேலேயும் படுதுங்க. அப்போ உங்களுடைய ராசியிலிருந்து கணக்கு பார்க்கும்போது 2, 12 மற்றும் 10ஆம் வீட்டின் மேலே இந்த குருவுடைய பார்வையானது படுதுங்க. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் கும்பராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்லாம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கும்பராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், தைரியசாலிகள், துணிச்சல் மிக்கவர்கள், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை கொண்டவர்கள். எந்த சூழ்நிலையில் அடுத்தவங்ககிட்ட உதவி அப்படின்னு போய் நிற்க மாட்டாங்க. நிறைய பேர்கிட்ட நம்பி ஏமாந்தது தான் மிச்சம். ஏன்னா எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக நம்புறதுங்க. ஆனால் அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு அவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள எந்த விதத்துலையும் கேள்வி கேட்காம நமக்கு நடந்ததே இவ்வளோதான், நமக்கு நடந்தது இதுதான், நம்மளுடைய சூழ்நிலை, நம்ம வாங்கின வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க நமக்கு துரோகமே செஞ்சாலும் அவங்கள எந்த விதத்துலையும் தண்டிக்காமல் அதை விட்டு வெளியே வரக்கூடிய ராசிக்காரர்கள். யாரை நம்புறதுனே தெரியலைங்க. எல்லாத்துக்கிட்டையும் உண்மையாக இருக்கிறோம். நம்ம மற்றவங்கக்கிட்ட உண்மையாக இருந்தோம்னா அவங்களும் நம்மக்கிட்ட உண்மையாக தானே இருக்கணும், அதுதானே நியதி அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் அது கண்டிப்பாக கிடையாது. அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்து நடந்துக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருந்திருக்கும். அடுத்தவங்க எல்லாருமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே மகிழ்ச்சிகரமாக இருக்கணும், எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரரும் இந்த கும்பராசிக்காரர் தான். எல்லா விதத்துலேயும் துன்பங்களை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ராசிக்காரரும் இந்த கும்பராசிக்காரர் தான். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என்ன தான் காரணங்க, ஒருவேளை ஜென்ம சனியால் பிரச்சனையால், ஒருவேளை ஜென்ம ராகுவனால பிரச்சனை அப்படின்னு சொல்லி பல யோசனைகள், பல விஷயங்களை யோசிச்சுட்டு இருந்தக்கூடிய ராசிக்கு இப்போ வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய பயிற்சி இதுவரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் எதிரிகளாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் நமக்கு துரோகங்களை செஞ்சாங்களோ அவங்களாம் நம்மளை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பகவானுடைய பார்வை 2ஆம் வீட்டு மேலே படும் பொழுது தனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது முழுமையாக நீங்கும். தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல தனக்குன்னு ஒரு நல்ல ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். இது வரைக்கும் வேலையே இல்லாதவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குங்க. தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள், புதிய தொழிலை தொடங்குவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நஷ்டங்களை மீட்டெடுப்பீங்க. தொழிலில் நீங்கள் இது வரைக்கும் போட்ட முதலீடுகள் எல்லாமே தேக்க நிலையாக இருக்குது, கிணத்துல போட்டு கல் முறை அப்படியே நிற்கிதுங்க, என்னால் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ண முடியல சொல்கிறீங்க, எனக்கு வர வேண்டிய தொகைகள் கரெக்டாக வந்ததுன்னா என்னோடய பிஸ்னஸை நல்லபடியாக ரன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த தனஸ்தானத்து மேலே குரு பகவானுடைய பார்வை படுறதுனால பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை தேடி வரும். நீண்ட நாட்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகள் உங்கள் கைக்கு சேருங்க. இதனால் பணம், உங்களுடைய லாபம், முதலீடுகள் எல்லாமே லாபம் இரட்டிப்பாக மாறக்கூடிய காலகட்டங்களாக இருக்க போகுது. ஸோ அதனால் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களை விட்டு முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அடுத்தவங்களுக்கு உதவி செய்ப்ப அந்த உதவியில் இன்றைக்கி நான் கடன் வாங்கி இன்றைக்கி அந்த கடனுக்கு நான் வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்துருச்சுங்க. அடுத்த பார்ட்னர்ஸ் கூட இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த விதத்திலையும் நஷ்டமாகக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான விதத்தில் உதவி பண்ணேன். இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து என்னை ஏமாற்றிட்டாங்க, இதிலிருந்து நான் மீண்டு வரவே முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, இந்த தனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை முழுமையாக நீங்கும். கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு தீருங்க. கடன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது எனக்கு இருக்கா இல்லையா? ஏன்னா குடும்பத்தில் எல்லாருமே இதை தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. நம்ம பையனுக்கும் பொண்ணுக்கும் நல்ல விதமாக ஒரு இடத்துல அலைன்ஸ் பார்த்து அவருக்கு ஒரு திருமணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவரோட வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்ந்துக்குவார் அப்படின்னு சொல்லி எல்லா விதத்துலேயும் ட்ரை பண்ணிட்டேன்னு பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா
தான் ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் சரியான விதத்தில் அமையல, தனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவாக அமைகிற வாழ்க்கையாவது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நானும் அந்த திருமணத்திற்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எனக்கு தேடி வரக்கூடிய லைஃபாவது நல்லபடியாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேங்க. அதுவுமே எனக்கு சரியான விதத்தில் அமைய மாட்டேங்குது. அதனால் குடும்பத்தில் எல்லாருக்கும் மன உளைச்சல் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. எப்போ தான் நம்ம பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற ஏக்கங்கள் அவங்களுக்குள்ள உருவாயிருச்சுங்க. அந்த நிலைகள் மாறும். குடும்பத்தில் கூடிய சீக்கிரத்தில் ஒரு சுப செய்திகள், சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது கட்டாயமாக நடக்க போதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது முழுமையாக நிலவும். ஏன்னா குடும்பத்தில் வந்துட்டு நிம்மதி அப்படிங்கிறது இல்லை, சந்தோஷம் அப்படிங்கிறதே இல்லைங்க. ஒரே குடும்பத்தில் எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்கோம். ஆனால் நாங்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து ஒரு வேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியல. ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆனால் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்ருக்குறோம். யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே இல்லை. குடும்பம் நல்லா இருந்த குடும்பம் இன்றைக்கி ஆளுக்கு ஒரு மூளைக்கு செதஞ்சி சின்ன பின்னப்பட்டு இருக்குது. ஏன்னா நல்லா இருந்த குடும்பத்தில் தேவையில்லாத டிவோர்ஸ் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள், தேவையில்லாத நபர்களுடைய தலையீடுகள்லாம் வந்து இன்றைக்கி குடும்பத்தில் யாருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. சில குடும்பங்கள்லாம் இன்றைக்கி பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு திசையில் வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது இல்லை. நம்ம வந்து அதிகமாக கோவப்படுறோம், நம்ம தான் தேவையில்லாத விஷயத்திலலாம் தலையிடுறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி செய்யாத தவறுக்கு தண்டனையை கொடுக்குற மாதிரி, செய்யாத தவறுக்கு இன்றைக்கி வந்து பிரிந்து தான் வாழணும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த சூழ்நிலைகள் எப்போ தான் மாறுங்க? நாங்களும் மறுபடி பழையபடி எல்லாருமே ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது அப்படிங்கிற எண்ணங்கள் எங்களுக்குள்ள அதிகமாக இருக்குது. இந்த பிரச்சனை எப்போ தான் தீரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த வரக்கூடிய குரு பயிற்சி காலகட்டங்களில் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரிவினைகள் அப்படிங்கிறது விலகும். காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு நல்ல சுமூகமான தீர்வுகள் எடுக்கக்கூடிய தருணமாக இருக்க போகுது. ஏன்னா லவ் பண்ணிகிட்டு இருந்தவங்க இதை வந்து ரிலேஷன்ஷிப் அடுத்தது மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகலான்னு நினச்சிட்டு இருந்தபோது திடீர்னு எங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் உருவாகி, காரணமே இல்லாமல் சில பிரச்சனைகள் உருவாகிட்டு இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவலில் கொண்டு போக வேண்டாங்கிற அளவுக்கெல்லாம் கொண்டு வந்தாச்சுங்க. ஸோ அந்த சூழ்நிலைகள் மாறுங்க. கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்குள்ள நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து அந்த பிரச்சனையை பேசி தீர்த்து நீங்கள் 2 பேரும் ஒன்றிணைவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் உருவாகுங்க. சொந்தமாக வீடு கட்டக்கூடிய யோகமோ, சொந்தமாக இடம் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இந்த தருணத்தில் நடக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வீட்டு வேலையை செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வண்டி வாகனம் வாங்குவீங்க. அதே நேரத்தில் அந்த வண்டி வாகனங்கள் மண்மனை சார்ந்த யோகங்கள் உருவாகும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. ஆடை ஆபரணங்கள் செய்வதற்கான ஒரு சில யோக காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகுங்க. ரொம்ப நாளாக வந்து இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை செயற்கை கருத்தரிப்பு மூலமாக சில முயற்சிகள்லாம் எடுத்தோம். எதுவுமே எங்களுக்கு ஃபெயிலியராக போகல. ஏன்னா அந்த விரையை மட்டும்தான் ஆகிட்டுருக்குங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பணத்தை செலவு பண்ணி இதுக்கு மேலே எங்களால் செலவு பண்ணவே முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாயிருந்தது. அந்த நிலைகள் மாறும். இந்த 12ஆம் இடம் விரைய மோட்ச ஸ்தானத்தில் குருவுடைய பார்வைப்படுறதுனால இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடிய விரயங்கள் கூட சுப விரயங்களாக மாறும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களை விட்டு முழுமையாக தீருங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு தெரிஞ்சு அதுக்கு உண்டானபடி சில ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதுல இந்த காலகட்டங்களில் எடுப்பீங்க. ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. ரொம்ப நாள் பிரச்சனைகள் கூட உங்களை விட்டு முழுமையாக விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. கல்வி ரீதியாக நிறைய விஷயங்கள் இந்த ஜென்ம ராகுவால் நிறைய ஞாபக மறதிகள், நிறைய குழப்பங்கள், நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வருமோ வராதோ அப்படிங்கிற குழப்பங்கள்லாம் இருந்திருப்பீங்க. நிச்சயமாக நீங்கள் எடுத்த மார்க்குக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல ஒரு நல்ல கல்லூரியிலையோ இல்லை நல்ல ஸ்கூல்லையோ சீட்டு கிடைக்குங்க. நீங்கள் ஆசைப்பட்ட துறையில் படிப்பதற்கான சில வாய்ப்புகள், யோகங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் உருவாகும். ஸோ கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஞாபக மறதி உங்களை விட்டு முழுமையாக விலகுங்க. அதே டைமில் இந்த கடன் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் அப்படிங்கிறது, இன்றைக்கி கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி வந்ததுன்னே தெரியலைங்க. ஆரம்பத்தில் சின்னதாக ஒன்று ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கி என் கடன் வந்து கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு சில பிரச்சனைகள் உருவாக்கிருச்சு. எல்லாத்துக்கும் உதவி செஞ்ச காலம் போய் இன்றைக்கி அடுத்தவங்ககிட்ட கை நீட்டி கடன் கேட்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் மாறிடுச்சு. அதனால் உறவினர்கள் மத்தியில் எனக்குன்னு இருக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எல்லாமே முழுமையாக சரிஞ்சிருச்சுங்க. எனக்கு தொழிலையும் வருமானம் இல்லை, அதே மாதிரி வேலைக்கு போகிற இடத்துலையும் சரியான விதத்தில் இன்கம் இல்லாதனால இன்றைக்கி கடன் வாங்கி அந்த கடனுக்கு வட்டி கட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். அந்த நிலைகளை எப்படியாவது மாற்றணும்னு சொல்லி போராடுறேன். அந்த போராட்டம் வெற்றி அடையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையும். இந்த தொழில் ஸ்தானத்தில் குருவுடைய பார்வைப்படுறதுனால தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் நிறைய மாற்றங்கள் இருக்கும். உங்களுக்கு வருமானம் போதுமான அளவு இருக்குங்க. தனஸ்தானத்து மேலே குரு பகவானுடைய பார்வைப்படுறதுனால பணம் பல வழிகளில் உங்கள் கைக்கு வந்து சேரும். அந்த பண ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சிகள், கடனை எப்படியாவது முழுமையாக அடைச்சி மற்றவங்க மத்தியில் தான் இழந்த மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாத்தையுமே மீண்டும் வந்து நிலைநிறுத்துவீங்க. இந்த பிரச்சனைகள்
பிரச்சனைகள்லேருந்து முழுமையாக நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. ஆன்மீக ரீதியாக சில பயணங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்வீங்க. மகான்களையும் யோகிகளையும் ஜீவ சமாதிகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்குங்க. ஆன்மீக காரியங்களை சில செலவினங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள் மற்றும் நஷ்டங்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் முழுமையாக விலகுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுட்டு அதற்கு உண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.